இந்த இவங்க தமிழ்ச்செல்வி மேடம் நம்பர் கொடுத்தாங்க. சொல்லுங்க. சரி, இப்போ வந்து நம்ம சேவை அதை வந்து நம்ம அந்த ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது என் மொபைல் நம்பர் போட்டா, என்னுடைய ஆதார் போட்டா வேற ஒரு மொபைல் நம்பரு அட்ரஸே மாறி வருது. எப்படி சார் இது? அது ஆஃப்லைன்ல எப்ப நீங்க போனீங்களா இதுக்கு சேவைக்கு? ஆஃப்லைன்ல ஒருத்தர் ரெண்டு முறை கூட்டு போனாரு. நீங்க கிருபாகரனா? நான் கிருபாகரன் இல்ல. ஆக்சுவலா கிருபாகரன் நம்பர் வந்து என் நம்பர்ல இருக்கு, என்னுடைய அட்ரஸ்ல. இப்போ அவர் எப்பாவது குரூப் லீடர் ஆனாரா? அவர் இதெல்லாம் குரூப் லீடரா போடலையா? நானும் குரூப் லீடரா போடல சார் இது வரலாம். குரூப் லீடரா இருந்தவர் அட்ரஸோட குரூப் லீடரா இருந்தவரோட அட்ரஸ் உங்க அட்ரஸ்க்கு வருதா? இல்ல குரூப் லீடரா இருந்தா என் அட்ரஸ் எல்லாம் வரல. நான் இப்போ வந்து கிருஷ்ணகிரி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. கரெக்ட்னா கரெக்ட். குரூப் லீடரா இருந்தவர் என் அட்ரஸ் வருது. சொல்றேன், அதுதான் தெளிவா கேக்குறேன். ஆமா ஆமா. அதான் இங்க பிரச்சனை என்னன்னா, ஆஃப்லைன்ல அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 15 பேருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அட்ரஸ பார்த்து டைப் பண்ண முடியாதுன்ட்டு வெறும் ஆதார் கார்டு மட்டும் வச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி பிரபு இதை டெலிட் பண்றது? இது என்ன பண்ண முடியாதுங்கன்னா, நீங்க சதன்ல தான் போய் கேட்கணும். இப்போ நம்ம புக் பண்றோம்னா எப்படி அதே நம்பர் அதே அட்ரஸ் தான் வருமா? இப்போ புக் பண்ணலாம் நீங்க என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. இப்போ இல்லைன்னா மாஸ்டர் லிஸ்ட் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் நம்பர்னு வரும். இல்லைன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வரும். எப்படி இப்போ நம்ம எடிட் பண்றது? இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு இப்போ என் மொபைல் நம்பர் போட்டு இப்போ ஓடிபி யாருக்கு போகுது? இப்போ ஓடிபி எல்லாம் லாகின்லாம் நான் தான் பண்ணிட்டேன் பிரபு. இப்போ லாகின் பண்ணிட்டு இப்போ என்னுடைய லாகினே என்னால பண்ண முடியல. இல்ல என்னுடைய லாகின் நம்பர் நான் பண்ணா திஸ் நம்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணுது. உங்களோட ஆதார் நம்பர் எதோட லிங்க் ஆயிருக்கு? அந்த இது சதனோட இதுல என்னுடைய ஆதார் நம்பர் வந்து என் ஃப்ரெண்ட் கிருபாகரன் ஒருத்தருக்காரு, அவர் மொபைல் நம்பர்ல லிங்க் ஆயிருக்கு. இதுதான் நான் அதான் நினைச்சேன். இப்போ அவங்களோட ஆதார் கார்டு போட்ட உடனே டூப்ளிகேட் நம்பர்னு வந்தது எனக்கு. அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி வருதுமா அப்படின்ட்டு. அவங்க தான் இது பண்ணாங்க. இப்போ என்னன்னா சார், இப்போ நானே வந்து என் பையன் ஒன்னு போட்டு லாகின் பண்ண எந்து போட்டு லாகின் பண்ணேன். யுவர் நம்பர் ஆல்ரெடி சேம் அதர் பர்சன் வருது. ஆமா கண்டிப்பா அப்படிதான் வரும். நீங்க சதன்ல தான். அப்புறம் இப்போ என் பையன் போட்டேன் சார், என் பையன் போட்டு ஓபன் பண்ணிட்டேன். என் பையன் ஆதார் வச்சு ஓபன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நேம் என் பையன் நேம் தான் கேக்குது. அது எப்படி அது எடுக்க முடியாதுங்களா? உங்க ஆதார் போட்ட உடனே வந்துரும். நான் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா மாஸ்டர் லிஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க பையனோட ஐடியில போயிட்டு. என் பையன் ஐடியில தான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ என் பையன் ஐடியில என் பையன் இப்போ திருப்பதி வரப்போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேர் அவன் பேர் டிஃபால்ட்டாவே இருக்குது. அது ரிமூவ் பண்ண முடியல. எப்படி டிஃபால்ட்டா? அதான் நான் சொல்றேன், அப்படி பண்ண முடியாதுன்னா இப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இப்போ ப்ரொஃபைல் பக்கத்துல மாஸ்டர் லிஸ்ட்னு இருக்குல்ல? ஆமா, மாஸ்டர் லிஸ்ட் இருக்கு. அதுல ஆட் எக்ஸஸ் அதுல போய் பாருங்க. ஆட் எக்ஸிஸ்டிங் சேவாக்ஸ்னு இருக்கு. அதுல போயிட்டு உங்க ஆதார் கார்டு டைப் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆதார் கார்டு டைப் பண்றீங்களா? செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல கீழ ஐடி ப்ரூஃப் நம்பர். ஆமா, ஐடி ப்ரூஃப் இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு. அது கொடுங்க. அது என்ன மொபைல் நம்பர் கொடுத்து பார்க்கலாங்களா? மொபைல் நம்பர் வேணாம். ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்களா? ஐடி ப்ரூஃப் கொடுங்க. சக்சஸ்ஃபுல்லி சேவாக்ஸ் டு மாஸ்டர் லிஸ்ட். சூப்பர். இப்போ என்ன பண்ணா, நீங்க குரூப் லீடர் ஆக முடியாதே தவிர நீங்க சேவைக்கு வரலாம் கன்ஃபார்ம். குரூப் லீடர் எப்படி ஆக முடியாது? நம்ம தான் போயிட்டு போணுமே. இல்ல அது பிரச்சனை இல்ல, விட்டுருங்க. நீங்க இப்போ உங்க பையனோட பேர்லயே நீங்க புக் பண்ணுங்க. அங்க போயிட்டு மாத்திக்கோங்க சார். இந்த மாதிரி மாஸ்டர் லிஸ்ட்ல சேர்த்துட்டு 10 பேர் இல்லைன்னா 15 பேர் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, சேவ் டு குரூப்னு இருக்கு பாருங்க, அது சேவ் பண்ணாதான் சேவ் ஆகும். இல்லனா மாஸ்டர் லிஸ்ட்ல தான் நின்னுக்கும். அது கொஞ்சம் பார்த்து பண்ணிருங்க, அவ்வளவுதான். என்ன பண்றீங்க? என்ன சொல்றீங்க? புரியல. இப்போ மொத்தம் 5 காலம் இருக்கா? வியூ சேவாக்ஸ், ஆட் எக்ஸிஸ்டிங் சேவாக்ஸ், ஆட் குரூப்னு இருக்கு பாருங்க. ஆமா, ஆட் குரூப் இருக்கு. அதுக்குள்ள போங்க சொல்றேன். அதுக்குள்ள போனாதான் என் பையன் பேர் ஃபர்ஸ்ட் வருது. அது வரட்டும், விடுங்க, நான் சொல்றேன். நான் போயிட்டேன். அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆட் சேவாக்ஸ்னு ஒரு காலம் இருக்கு. ஆமாமா, இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்னு பிளஸ் ஆயிடுச்சா? ஆமாமா, பிளஸ் வருது, பாத்துட்டேன். அந்த பிளஸ் டச் பண்ணுங்க. இப்போ மாஸ்டர் லிஸ்ட்ல பிக் பண்ணிக்கோங்க உங்க நேம. பாஸ்கர் கோவிந்தராஜ் இருக்கு. ஆமா, அது பிக் பண்ணிட்டு இந்த சேவ் டு குரூப்னு கொடுங்க. இந்த ரெண்டு பேட் மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த ஆமாமா, சேவ் டு குரூப் கேக்குது. அது கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு 10 பேரை சேர்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. சரி, அப்புறம் எப்படி லீடரா போறது? அது பிரச்சனை இல்ல, அங்க போய் பேசிக்கலாம். என் பையனா லீடருங்களா? இந்த பிரச்சனை இல்லை, பிரச்சனையே கிடையாதா? 100% நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வராதுன்னு தான் நினைக்கிறேன். போடுங்க, அப்படியே பார்க்கலாம். இல்ல, மொபைல் நம்பர் வேற நம்பர் போட்டு பாருங்க. கிருபாகரனுக்கு வராது.
அப்படிங்களா? வராது. நீங்க மாஸ்டர் லிஸ்ட் வேணா அந்த ஐடி கார்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. வந்தா சந்தோஷம். இப்ப அப்படிங்களா? உங்களுக்கு வந்ததே சந்தோஷம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ம். இந்த பிரச்சனை சந்திச்சிருக்கோம். அதுக்குதான். அதே மாதிரி ஆடு எக்ஸிக்யூட்டிவ் சேவல் திரும்ப ஆட் பண்ணுங்களா? கரெக்ட். ஆனா நீங்க இப்ப வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் சொல்லட்டுமா? மணிக்கு பார்த்துட்டே இருங்க. திங்கக்கிழமை ஓபன் ஆகும். திங்கக்கிழமை 11 மணிக்கு நம்ம மாஸ்டர். அது மாஸ்டர் லிஸ்ட் பக்கத்துலயே இருக்கு பாருங்க. சேவா சர்வீஸ்னு இருக்கா? சேவா சர்வீஸ் இருக்காமா? அதுல ஃபர்ஸ்ட் காலம் ஜெனரல் சேவா சர்வீஸ், சிறுவாரி சேவான்னு இருக்கா? ஆமா, ஜெனரல் சேவான்னு இருக்கு. ஜெனரல் சிறுவாரி சேவா பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த காலம், அந்த பாக்ஸ் ஒன்னு இருக்கு பாருங்க கீழ. நான் அக்ரி பண்ணிடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அப்ளை டு சேவா அதையும் இது பண்ணிக்கோங்க. அடுத்தது இண்டிவிஜுவல்னு இருக்கு பாருங்க. அத குரூப்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை சேவா இப்ப கொடுத்துட்டீங்களா? இப்ப பண்ணலாங்களா? இப்ப பண்ண முடியாது. 11 மணிக்கு தான். டாபிக்ல எப்பவுமே அப்ளை டு இண்டிவிஜுவல் தான் இருக்கும். நீங்க மேனுவலா அது அப்ளை டு குரூப்னு போட்டுக்கோங்க. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. எப்பவுமே ஆட்டோ பிக்ல அப்ளை டு இண்டிவிஜுவல்னு ஆட்டோ பிக்ல இருக்கும் எப்பவுமே. அத அப்ளை டு குரூப்னு போட்டுக்கோங்க, மாத்திக்கோங்க. அப்ளை டு குரூப்னு மாத்துறீங்களா? மாத்திட்டீங்களா? இந்த லாஸ்ட் கார்னர் லெஃப்ட் கார்னர்ல பாருங்க. இல்ல இப்ப மாத்தணுமான்னு கேக்குறேன். நான் சொல்றேன், புக் பண்ணும்போது சொல்றேன். ஓ, இப்ப அப்ளை சேவான்னு கேக்குது. அது உள்ள போக முடியாது. செக் பண்றதுக்கு 11 மணிக்கு தான். 11 மணிக்கு தான். ஆமா, ஏரியா சர்வீஸ்னு இருக்கு பாருங்க. அதுல இப்ப நான் பார்க்க முடியுமா? அதை நீங்க சொல்றது நான் பார்க்க முடியல, தான் கேக்குறேன். பார்க்க முடியலையா? அதான் நான் அப்ளை பண்ணட்டுமான்னு கேக்குறேன். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணட்டுமா? அப்ளை சேவா கொடுக்குமான்னு கேக்குறேன். கொடுங்க. இப்ப அப்ளை சேவா கொடுத்துட்டேன். அது ஜனவரி அதெல்லாம் காமிக்குது. இது இந்த பக்கம் பாருங்க. அப்ளை டு இண்டிவிஜுவல்னு இருக்கா? ஆமா, அப்ளை டு இண்டிவிஜுவலுக்கு அப்ளை டு சேவான்னு கொடுத்துங்களா? இல்ல, அப்ளை டு குரூப்னு கொடுங்க. ஏரியா ஆஃப் சர்வீஸ் வந்து சிறுவாரி சேவா திருமலா. ஏரியா ஆஃப் சர்வீஸ் திருமலா. ஸ்ரீவாரி சேவா திருமலாங்களா? எஸ். ஓகே. அதுல இப்போ ஸ்லாட்னு பாருங்க. 7 டேஸ் மண்டேன்னு போட்டுருக்கு பாருங்க. MUN போட்டுருக்கு பாருங்க. அதாவது ஸ்லாட்னு போட்டு செலக்ட் அவைலபிள் கோட்டான் இருக்கு. இல்ல, இது ரைட் கார்னர்ல பாருங்க. ஸ்லாட்னு போட்டு பாருங்க. அதான் ஸ்லாட்னு இருக்கு. அதுல கிளிக் பண்ணுங்க. ஸ்லாட்டை கிளிக் பண்ணா வரலீங்களா? செலக்ட்னு சைடுல தான் கிளிக் பண்றதா இருக்கு. அது கிளிக் பண்ணா வரலீங்களா? இன்னொரு டைம் பண்ணுங்க. சேவா ஸ்லாட்டுக்கு பக்கத்துல செலக்ட்னு ஒண்ணு இருக்கு. அது இப்படி கிளிக் பண்ணுங்க. சும்மா தொடுங்க. அது தொட்டா கூட வரலீங்களா? அப்ப நெட் கட் ஆயிடுச்சு. நம்ம பேசின நெட் கட் ஆகுமா? நான் உங்களுக்கு இல்ல இது நெட் வந்து வேற இதுல போயிட்டு இருக்கு. சரி. அது கிளிக் பண்ணுங்க, வரும். இப்போ அதுல என்ன இல்ல 7 டேஸ்னு வரும் பாருங்க. 7MON வரும். அது கிளிக் பண்ணிட்டு இப்போ மார்ச்சுக்கு என்னென்ன டேட்னா 4, 11, 18, 25 ஓபன் பண்ண போறது. அத கிளிக் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளவுதான். சேவா டேட் நீங்க ஒன்னு இருக்கு, அது போடணுங்களா? சேவா டேட் அதெல்லாம் இல்லைங்க சார். அது வந்து எப்படின்னா நீங்க பிக் பண்ணும்போது தான் அங்க காட்டும். வேணா ஒன்னு சும்மா பிக் பண்ணுங்க, காட்டுங்க. அதான் கிளிக் பண்ண அந்த ஏரியா முதல்ல இந்த ஏரியா கிளிக் பண்ணா அது காமிக்குமோ? நான் சொன்னல ஏரியா நான் கிளிக் பண்ணவே இல்ல. அது கிளிக் பண்ண ஏரியா சிவாரி சேவா திருமலா, அதை நான் கிளிக் பண்ணவே இல்ல. கிளிக் பண்ணுங்க. இப்ப 7 டேஸ் மண்டே காமிக்குது. கரெக்ட். இப்போ எல்லாம் ரெட்டா இருக்கும் பாருங்க. ஜனவரியும் ஆமா, எல்லாம் ரெட்டா இருக்கு. பிப்ரவரியில எல்லாமே ரெட்டா இருக்கு. ஆமா. இப்போ வந்து மார்ச்சுக்கு 4, 11, 18, 25 ஓபன் பண்ணுவாங்க 11 மணிக்கு. அதை ரீப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. எப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டு மண்டேவும் அடுத்தது புதன் இப்படி மாத்தி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே கிரீனா மாறும். ஏன்னா ரீப்ரெஸ் பண்ணும்போது கிரீனா மாறும். எங்க ரீப்ரெஸ் எங்க இருக்கும்? இது டேட்டை மாத்தினாவே ரீப்ரெஸ் ஆகும்னு சொல்ல வரேன். நம்ம இந்த மண்டே டேட் மண்டேன்றது டியூஸ்டே இந்த மாதிரி மாத்தி இப்போ திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் ஓபன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டைம் ஃப்ரைடே என்ன போட்டுருக்கு? 7 டேஸ் ஃப்ரைடே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே போட்டுருக்கு. மாத்தி செலக்ட் பண்ணி இது பண்ணுங்களா? செலக்ட் பண்ணா ரீப்ரெஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்டர் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் மாஸ்டர் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க குரூப் சேவ் டு குரூப்ன்றத கண்டிப்பா பண்ணணும். பண்ணிட்டு சேவ் டு குரூப் போட்டுடணும். ஆமா, அந்த லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க மாஸ்டர் லிஸ்ட்ல இருந்து பிக் பண்ணிட்டு உடனே சேவ் பண்ண போற டேட் மட்டும் சொல்லிடுறேன். 4, 11, 18, 25. 4, 11, 18, 25ங்களா? அதே மாதிரி 6, 13, 20, 27.
6/13 2027. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா புதன்கிழமை 7 டேஸ் புதன்கிழமை, 7 டேஸ் திங்கக்கிழமை அப்படின்னு மாத்தி மாத்தி செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க உடனே கிரீன்ல காட்டும் போது புக் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். எதனா டவுட் இருந்தா உங்களுக்கு கால் பண்ணி இப்போ நான் இப்போ இது எல்லாம் இப்போ நான் ஆட் பண்றேன், அட்ரஸ்லாம் மாறி இருக்கு, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் எந்த இல்லையா? பிரச்சனை இல்லை, 100% எந்த பிரச்சனை இல்லை. அது நம்ம இந்த கிருஷ்ணகிரி எல்லாம் மாத்தணும்னா நம்ம வந்து பிரச்சனை எப்ப இல்லை, அங்கதான் போகணும். அதான் சொல்றேனே, நீங்க இது உங்களுக்கு பிக் பண்ணதே பெரிய விஷயம். பிக் ஆனதே யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணும் இல்ல இல்ல. புரியல. நான் இது கேட்பேன். ஆஃப்லைன்ல போகும்போது கண்டிப்பா இது மாதிரி எத்தனையோ மிஸ்டேக் நடந்திருக்கு, நாங்க பாத்துருக்கோம். விடுங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா அதெல்லாம் எடிட் பண்ண முடியும். இப்ப கிருபாகரனுக்கு என்ன பண்றது, எப்படி பண்றது அவருக்கு புக்கிங்? அவருக்கு இன்னும் பண்ண முடியாது, ஏன்னா போன் நம்பர் மாத்தினா ம், வேணா இப்போ இப்போ உங்களுக்கு மாஸ்டர் லிஸ்ட் ஆயிடுச்சுல, ஆமா. அவருக்கு மறுபடியும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கிடைச்சா சந்தோஷம். சரி, இப்ப அந்த டேட் சொன்னீங்க, சொல்லுங்க. 4/12 மார்ச் 4. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொன்னேன். ம். அது என்ன இல்ல, இந்த இந்த ஸ்லாட்ல மட்டும் செலக்ட் பண்ணும்போது அந்த ம். 7 டேஸ் MON இருக்கா, அதையும் ஆ. ம். அடுத்தது 7 டேஸ் WED இருக்கு பாருங்க, அதையும் கிளிக் பண்ணி அப்பப்போ ரீப்ரெஸ் பண்ணாம ம். இருக்கிறது. ரீப்ரெஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் அந்த அப்ளை சேவா எல்லாம் மொத்தமா மாறிடும். அதுக்காக சரி நீங்க சரி வெறும் ஸ்லாட்டை மட்டும் மாத்தி மாத்தி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. சரி. இப்ப ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் கேட்டு உங்ககிட்ட. இப்போ மாஸ்டர் லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிருப்போம். மாஸ்டர் லிஸ்ட்டுக்கு நான் போறேன். மாஸ்டர் லிஸ்ட் நம்மட்டு போனா இப்போ ஆட் குரூப் வந்து கடைசியா பண்ணி விட்டுருங்க, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு. ஆமா கரெக்ட். இப்ப ஆட் எப்படின்னா எக்ஸிக்யூட்டிங், இப்போ அது ஆட் மட்டும், எக்ஸிக்யூட்டிங் அதாவது சேவரை நம்ம எக்ஸி கொடுத்துன்னு இருக்கோம். சேவாங்கன்னா ஆல்ரெடி அவங்க போயிட்டு வந்தவங்களா இருந்தா இதுல சேர்த்தலாம், அவங்க மொபைல் ம். நம்பரோ இல்ல ஐடி நம்பரோ வச்சு. ம். ஆனா நீங்க புதுசா இப்பதான் வராங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு ஆட் ஆட் நியூ நியூ சேவாக்ஸ். சேவாக்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே ஆதாரோட டைப், ஐடி ப்ரூஃப் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுல ஆதார் செலக்ட் பண்ணிக்கோங்க. ம். அடுத்தது ஐடி ப்ரூஃப் டைப் பண்ணீங்கன்னா அவங்க ம். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தா கூட இங்க டிஸ்ப்ளே ஆயிடும். அதாவது வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகி இல்ல சும்மா அன்ஃபில் ஆகாம இருந்தாவோ இல்ல பின்கோடு போடாம இருந்தாவோ சும்மா ம். கிரியேட் பண்ணி வச்சிருந்தா கூட உங்களுக்கு மாஸ்டர் லிஸ்ட் ஆயிடும். அதை அப்படி பண்ணுங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க. இப்போ ஆ நான் ஒண்ணே ஒன்று கேட்டேன். இப்போ ஆட் எக்ஸிட்டிங் சேவை, ஆட் நியூ சேவாக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு ஆமா. கடைசியா வந்து நம்ம என்ன பண்ணோம், சேவ் டு மாஸ்டர் நாலாவது லிஸ்ட் கொடுக்கணுங்களா? இல்ல இல்ல, நாலாவது டேமுக்கு வந்துருங்க. ஆட் டு ஆட் டு குரூப். குரூப்புங்களா? ஆமா, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஆட் சேவாக்ஸ் அந்த பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ண இங்க பிளஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அதான் சார், இப்போ நான் என்ன பண்ணேன், ஆட் ஆ, சேவாக்ஸ் பிளஸ் ஆகி போயிட்டே இருக்கு. ஆமா, பிளஸ் ஆகி போயிட்டே 15 இருந்து வரைக்கும் போகும். இதை வந்து எதுல லாஸ்டா சேவ் பண்ணணும்? இங்க 2 பேட் மாதிரி கொடுத்துருங்க, ரைட்டிங் பேட் மாதிரி ஆமா ஆமா, கொடுத்துருக்கோம். சேவ் டு குரூப் இருக்கு, சேவ் டு மாஸ்டர் லிஸ்ட் இருக்கு. அதை மட்டும் சேவ் டு குரூப் மட்டும் கொடுங்க, போதும், அவ்வளவுதான். சேவ் டு குரூப் கொடுத்துட்டு அவ்வளவுதான், அது கொடுத்துட்டு நீங்க வெளியே வந்துட்டு மறுபடியும் சேவா சர்வீஸ்ல போயிட்டு தான் புக் பண்ணணும். சேவா சர்வீஸ் சேவ் டு குரூப் கொடுத்துட்டு சேவ் டு மாஸ்டர் லிஸ்ட் எப்ப அது மாத்துறது? தேவையில்லை, அது ஆல்ரெடி சேவ்ல தான் இருக்கும். சேவ் டு மாஸ்டர் லிஸ்ட் மாத்த அது தேவையில்லைங்களா? தேவையில்லை, எதுவுமே சேவ் பண்ணாதீங்க, டு குரூப் கொடுத்தா போதும். போதும். இப்போ குரூப் கொடுத்துட்டு இப்போ நம்ம புக் பண்ணும்போது நம்ம அது டேட்லாம் சொன்னீங்களா? டேட்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ அதுவும் ஆயிடுங்களா? ஆட்டோமேட்டிக்கா உங்க டேட் என்ன, அது இப்ப மறுபடியும் உள்ள போங்க சொல்றேன். நான் சேவா சர்வீஸ் உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டீங்களா? இப்போ இப்போ பாருங்க, அப்ளை இண்டிவிஜுவல்னு இருக்கும், அதை இப்படி மாத்திக்கோங்க. அந்த குரூப், அதாவது அந்த குரூப்ல இது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடும், கரெக்ட். அப்ளை as குரூப் நம்ம ஆல்ரெடி குரூப் பண்ணிருக்கிறது அத இது பண்ணி ஆட் ஆயிடும். வச்சிருக்கோம்ல, ஆமா. அந்த இப்போ மாதிரி ஆட் ஆயிடும். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே, நம்ம டேட் ஆஃப் பர்த் தான் மாத்த முடியாது, மத்தபடி எல்லாமே சேவ் ஆயிடும். அது வந்து அங்க போய் மாத்திக்கலாம், பிரச்சனை இல்ல. அட்ரஸும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் மாத்த முடியாது. ஆமா, ஒன் டைம் நீங்க ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா சதன் தான் போய் இது பண்ணும். அது மாதிரி அதான் எத்தனையோ சார், பார்த்துட்டோம். அப்படிதான் அந்த கிருபாகரன் ஆனா லாஸ்ட் டைம் என் கூட வந்தார் சார் சர்வீஸ்க்கு. அது ஆஃப்லைன்ல வந்திருப்பாரு. ஓ, ஆஃப்லைன்னா இப்போ எதுவுமே கேட்க மொபைல் மாட்டாரு. நம்பர் மாத்தினாலும் அவருக்கு இல்ல சார், வராதுங்களா? இப்போ ஆஃப்லைன்னா ஒருத்தரோட ஆதார் கார்டு இருந்தா போதும், அதாவது குரூப் லீடரோட ஆதார் கார்டு இருந்தா போதும், மத்தவங்க ம், அங்க ம். போய் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். 14 பேரு இப்போ இப்போ அப்படி இல்ல. ஆதார் கார்டு இப்ப நான் குடுக்குறேன்னு வச்சுங்களேன், அதுல ம். 1/1/79 போட்டிருக்கு டேட் ஆஃப் பர்த். உங்களுது தப்பா போட்டிருக்கு. உங்களுது 6/2/73 இருக்கு. 6/2 73 இருக்கு. அதான் சார், இப்ப எப்படின்னா அவங்க 1/1னா ஜனவரி 1, அதுக்கு அவங்க சிஸ்டத்துல ஃபாஸ்டா பண்ணுவாங்க, ஓ, அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆ, ஆ. அவங்களுக்கு தேவை அந்த நேரத்துக்கு வேலை நடந்தா போதும், அந்த மாதிரி. ஓ, நீங்க எது பிரச்சனை இல்லை, நீங்க பயப்படாம போங்க. சரி, ஓகேங்க சார். பண்ணுங்க.
ஓகே. நன்றி. நான் ஏதாவது டவுட் உங்களுக்கு கால் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் லாஸ்ட் டைம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். என் பேரை யாரை யூஸ் பண்றாங்கன்னா அப்படியே விட்டுட்டேன் அதை. நான் அதை பண்ணவே இல்லை. அதான் என் நம்பர் என் நம்பர் போட்டு லாகின் பண்ணா பண்ண முடியல என்னாலே. அதான் சார் அதான் அதுதான் இப்ப என்ன பிரச்சனை இல்ல, இப்போ உங்க பையன் பேர்லயே பண்ணுங்க. என் பையன் பேர்லாம் போட்டுருக்கேன். அவன் பேர் ஃபர்ஸ்டா இருக்கானா. பிரச்சனை இல்ல, நான் தான் சொல்றேன்ல இது மாதிரி எத்தனையோ பாத்துட்டோம், பிரச்சனை இல்ல. சரி சரி. ஓகே.